Hi friends, welcome to Samria channel, the 50 show Hindi reality show episode 48 பாத்தீங்கன்னா விரிவான பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் எவிக்ட் ஆயிருக்காங்க இந்த எபிசோட்ல இருந்து. நேத்து ஏன் நான் போடல வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒன்றும் பெருசா சுவாரஸ்யமா நடக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 எவிக்ஷன் கண்டினியூஸா நடந்ததுனால அண்ட் மோரோவர் ரஜத் வந்து ஸ்ருதிகாக்காக ஒருத்தரை வந்து எலிமினேட் பண்ணி அமைச்சதும் வந்துட்டு ஒரு ஹைலைட்டடான விஷயமா இருந்தது. ஸோ ஸ்ருதிகாவோட எவிக்ஷனுக்காக ரிவெஞ்ச் எடுத்தார் ரஜத் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்ன நடந்ததுன்னு எபிசோட்ல சொல்றேன் வாங்க. எபிசோட் ஸ்டார்ட்ல ஃபைஸும் அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அர்ச்சனா கேட்டுட்டு இருக்காங்க, நீ என் பேரை சொல்லல, செலக்ஷன் டைம்ல வந்து என் நேம சொல்ல. நேத்து ஏதோ கேம் நடந்தப்போ அவங்க வந்துட்டு அர்ச்சனா ஃபைஸும் வந்து அர்ச்சனா நேம சொல்லாம கிருஷ்ணா நேம எடுத்தாராம். ஸோ அதை நினைச்சு வந்து ரொம்ப வருத்தமா அர்ச்சனா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபைஸும் சொன்னாரு, நீ ஆல்ரெடி நம்ம டீம்ல தானே இருக்க, ஸோ எதுக்கு நான் உன் பேரை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து அர்ச்சனா கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் இறங்கி உட்கார்ந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபைஸும் வந்துட்டு தலையை குனிஞ்சிட்டு கொஞ்சம் ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு அர்ச்சனாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க தானே இப்படிலாம் நம்மள சொல்லுவாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப அர்ச்சனாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டு போய் மனிஷா கிட்ட சொல்றாங்க. ஸோ நான் இந்த மாதிரி உட்காந்துருந்தேன், ஃபைஸு வந்துட்டு என்ன ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இங்க கேமராலாம் இருக்கு, இவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்றதுனால இந்த ஷோல இப்படி உட்காந்துருக்காருன்னு ஒரு அக்கறையில் அவர் சொல்றாரு. ஸோ இதுல அவரோட லவ் தெரியுது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தாங்க மனிஷா கிட்ட. அண்ட் யூவிகா சொல்றாங்க, ஃபைஸு பத்தி தெரியல, பட் நீ வந்து ரொம்ப ஃபைஸுவை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது, ரொம்ப லவ் பண்ற போல இருக்கு, உன் கண்ணில் தெரியுது அந்த உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அர்ச்சனாவை பார்க்கும்பொழுதும் அவங்க பண்ற விஷயங்களை பார்க்கும்பொழுதும் அர்ச்சனா நிஜமாவே வந்து ஃபைஸுவை ரொம்ப லவ் பண்றாங்க தான். ஃபைஸு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஃபைஸுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஓட் பேங்கா வந்து அர்ச்சனா வேணும் அப்படிங்கிறதுனால ஃபைஸு வந்து பேசிட்டு இருக்காரு அர்ச்சனாவோட. வெளியில போய் பேசுவாரான்றது வந்து பெரிய டவுட் தான். உள்ள ரிதி அண்ட் சிவித் இவங்க 2 பேரும் மொக்கை போட்டுட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சிவித் வந்து ரிதியை மேக்கப் போட்டுட்டு உன்னோட அழகை கம்மி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்தது ரிதி வந்து யுவிகா கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து எப்படி என்னோட ஸ்பாட்டை வந்து பிடிக்கிறதுனே தெரியல இந்த ஷோல அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு யுவிகா சொல்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டு, களத்துல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. களத்துல எனக்கு ஆடுறதுக்கே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எப்படிதான் என்னோட ஸ்பாட்டை நான் ரெஜிஸ்டர் பண்றது இந்த ஷோலன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ரிதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க ஸ்பாட்டை வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமலே அவங்க இவ்வளவு தூரம் டிராவல் வந்துட்டாங்க. சூப்பரான விஷயம் தான். அது அவங்களுக்கும் தெரியுது. தெரியற வரைக்கும் சந்தோஷம். இப்ப லயன் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு 3 ஸ்ட்ராங் பிளேயர் வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலியும் இருக்கணும், மென்டலியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு சிவ், ரஜத், அதுக்கப்புறம் ஃபைஸு இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் கையை தூக்குறாங்க. நான் போறேன்னு சொல்லிட்டு. இந்த பிரின்ஸ்லாம் வந்து சும்மா கையை கூட தூக்கல, நான் போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. பட் இவங்க 3 பேரும் வந்து போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால ஃபேன்ஸோட மணி பாட்ல வந்து நீங்க 6 lakhs வரைக்கும் சேர்க்கலாம் அப்படின்ட்டு லயன் சொன்னாரு. ஸோ 6 lakhs சேர்க்க போற சந்தோஷத்தோட ரஜத், ஃபைஸு அண்ட் ஷிவ் இவங்க 3 பேரும் களத்துல இறங்குனாங்க. வெளியில போய் பார்த்தா 2 பில்லர் இருந்தது. அந்த 2 பில்லருமே ஒரு பில்லருமே 25 kgs தான். அது இல்லாம இந்த 2 பில்லரையும் ஒரு 15 minutes ஹோல்ட் பண்ணுமா. ஸோ அவங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் 2 kgsன்னு வெயிட் ஆட் பண்ணிட்டே போவாங்களாம். ஸோ மொத்தம் 35 kgs வர வரைக்கும் வெயிட் ஆட் பண்ணிட்டே போவாங்களாம் அந்த 15 minutesக்குள்ள. ஸோ யார் வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டே கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 2 lakhs கொடுப்பாங்களாம். ஸோ ஒருத்தர் வந்து விட்டுட்டாங்கன்னா அந்த 2 lakhs வந்து ஃபேன்ஸோட மணி பாட்டுக்கு போகாது. ஸோ இதை வந்துட்டு ரஜத் வந்து சொல்றாரு, இதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைஸும் வந்துட்டு நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. ஃபைஸு வந்து சொல்றாரு, ரஜத் வெயிட் லிஃப்டர், ஸோ அவரால் பண்ண முடியும், எனக்கும் சிவுக்கும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஸ்டார்டிங்ல ஃபைஸு பாத்தீங்கன்னா ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அந்த பில்லரை பிடிச்சிட்டு நின்று இருந்தாரு. அது ஏன் ஷர்ட்டை கழட்டிட்டு பண்றாங்கன்னு தெரியல. சரி, ஓகே ஃபைன், அவங்க பாடி நல்லா வச்சிருக்காங்க, அதை ஷோ பண்றாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம திவாகர் மாதிரி இல்லைல்ல, அதனால பரவாயில்ல தான். ஃபைஸு பாடி சூப்பரா வச்சிருக்காரு, அதனால அதை ஷோ பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பில்லரை ஹோல்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அப்போ அர்ச்சனாவால வந்து தாங்க முடியல. ஐயோ, ஃபைஸு எவ்வளவு ஹாட்டா இருக்காரு, எவ்வளவு கலரா இருக்காரு, அவர் ஆப்ஸ பாருங்களேன், அவர் அழகை பாருங்களேன், அவர் குணத்தை பாருங்களேன், அவர் நிறத்தை பாருங்களேன்ட்டு ஒரே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க உள்ள இருந்து. ஃபைஸு முன்னாடி வந்து ஃபைஸு நாங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆட்டுமா அப்படிலாம் கேட்கறாங்க. டோரை தரங்க, நான் ஃபைஸு முன்னாடி போய் டான்ஸ் ஆட போறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை டோர்லாம் திறக்கல, திறந்திருந்தா நேரா போய் ஃபைஸுவை கட்டியே பிடிச்சிருப்பாங்க போல அர்ச்சனா. அந்த மாதிரி கட்டு கடங்காம தான் நின்று இருந்தாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு டைமுக்கு மேல ஷிவால ஹோல்ட் பண்ண முடியல, வலிக்கிடுச்சு அவருக்கு. ஸோ ஷிவ் வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் அண்ட் ஃபைஸு இவங்க 2 பேரும் வந்து ரஜத் வந்து என்னமோ பில்லர் பிடிச்சிருக்க மாதிரியே தெரியல, அவர் சும்மா ஜாலியா நிக்கிற மாதிரி நிக்கிறாரு, வெயிட் பிடிச்சிட்டு இருக்காரு, கஷ்டப்படுற மாதிரியே ஃபேஸ்ல வந்து ரியாக்ஷனே இல்லை. பட் ஃபைஸு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் வந்து 5 minutesலயே வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு. என்னால வந்து 15 minutes வரைக்கும்லாம் பிடிக்க முடியும், எனக்கு தோணவே இல்லை, நான் விட்டுருவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள மோட்டிவேட் பண்ணவும் ரஜத்தும் வந்துட்டு ஃபைஸுவை விடக்கூடாதுன்னு சொல்லவும் ஃபைஸு பாத்தீங்கன்னா கடைசி மினிட் வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் பில்லரை பிடிச்சிட்டு நின்ட்டாரு.
சூப்பரா ரஜத் அண்ட் ஃபைசோ இவங்க 2 பேரும் வந்து செம்மையா வின் பண்ணிட்டாங்க. ரஜத் அண்ட் ஃபைசோ இவங்க 2 பேருமே வந்து 2 lakhs ஃபேன்ஸோட மணி பாட்ல சேர்த்துட்டாங்க. சோ அது வந்து பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு டைம் போல ஃபைசோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தாங்க முடியாம அழலாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு விடணும்னு இருக்கு, ஆனா விடவும் முடியல. மனுஷெல்லாம் சொல்றாங்க கை வலிச்சதுன்னா விடுன்னு. அப்ப ரஜத் சொல்றாரு இல்ல என்ன நடந்தாலும் நீ விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அண்ட் ரஜத்தையும் மோட்டிவேட் பண்றாங்க. ரஜத் உங்களால முடியும்னு. ரஜத் வந்து எஸ் என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ ரஜத் வந்து சூப்பரா பண்ணாங்க இந்த டாஸ்க்னு தான் சொல்லணும். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இதுதான், ரஜத் வந்து இந்த டாஸ்க்ல சூப்பரா பண்ணாரு. அவருக்கு கையில வந்து ஆல்ரெடி லெகமெண்ட் டயர்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் வந்துட்டு இந்த டாஸ்க்ல அந்த பில்லரை புடிச்சிட்டு அவ்வளவு நேரம் நின்னாரு. ஆனா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கையை காரணமா சொல்லி எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, நான் அதனால பண்ணல அப்படின்னு சொல்லி பின் வாங்கியிருக்காரு ஆட்டத்து நடுவுல கூட. சோ அதெல்லாம் நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்பொழுது ஓகே இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இவருக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து தன்னோட கை வலியை எடுத்துக்கிறாரு. அதாவது என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கை வலி காரணமா கொண்டு வராரு. மத்த நேரங்கள்ல அவர் வந்து நல்லா விளையாடுறாரு. அதுதான் வந்து நான் பார்க்கிறேன். ரஜத் வந்து தன்னுடைய கை வலியையும் ஸ்ட்ராட்டஜியா தான் யூஸ் பண்றாரு அப்படின்றத தான் நான் பாக்குறேன். சோ ஃபேன்ஸோட மணி பாட்ல பாத்தீங்கன்னா 4 lakhs ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரின்ஸ் போயிட்டு அந்த பில்லரை இழுத்து பாக்குறாரு. அது என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்குன்ட்டு. பார்த்தா பிரின்ஸுக்கு வந்து அது வெயிட்டாவே இல்லையா, ரொம்ப ஈஸியா இழுக்க முடியுதான். அவர் இழுக்கும் போதே மூஞ்செல்லாம் எங்கேயோ எப்படியோ போகுது, வலிக்கிற மாதிரி தான் இருக்கு அவர் முகத்தோட ரியாக்ஷன். ஆனா வந்துட்டு அவர் வந்து உள்ள வந்து சொல்றாரு அப்படி ஒன்றும் வெயிட்டாலாம் இல்ல, ரொம்ப என்னமோ ஃபைசுலாம் ஓவர் டிராமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிவத்துமே சொல்றாரு ஆக்டிங் கிளாஸ் வந்து அவர்கிட்ட போனோம், ஃபைசு கிட்ட தான் நம்ம ஆக்டிங் கிளாஸ் போனோம், ஓவர் டிராமா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. யுவிகா சொல்றாங்க இல்லையே ரொம்ப ஃபைசு முகத்துல ரொம்ப வலி காமிச்சாரு அப்படின்னு தெரிஞ்சா எல்லாம் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விக்ராந்த்லாம் சொல்றாரு என்ன விட்டா நான் 1/2 மணி நேரம் கூட குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. போக வேண்டியது தானே, ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னு கேட்டப்போ நீங்கெல்லாம் முன்னாடி போக வேண்டியது தானே, இப்போ மட்டும் பின்னாடி பேக் அடிச்சுட்டு இப்போ வந்துட்டு தூக்கி பார்த்து அதை நான் அவ்வளவு வெயிட்டா இல்லையா, இதுக்கா இவ்வளவு சீன் போட்டான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஃபைசோ வந்து புடிச்சிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிச்சு அவரோட மசில்ஸ்லாம் வந்து அப்படியே பம்ப் ஆகி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததானே அந்த நர்வ்ஸ் எல்லாம் புடச்சிக்கிட்டு நிக்க அந்த மசில்ஸ்லாம் பம்ப் ஆகி இருந்தது. ஸோ அவருக்கு பிடிக்க கஷ்டமா இருந்ததுன்னு வந்து கிளியராகவே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் பிரின்ஸ் சிவத் எல்லாம் வந்து இதை டிராமா ஓவர் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எப்படிதான் பேசுறாங்களோ தெரியல, எனக்கு வந்து அது டிராமாவா தெரியல. அது வந்து பிரின்ஸோட கேம்னும் சொல்லலாம். ரொம்ப சீப்பான கேமா தான் இருந்தது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், சும்மா சீனை போடுறாங்க இவங்க அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி தான் வந்து பிரின்ஸ் பண்றாரு அப்படின்றது தெரியுது. சோ இது முடிஞ்சோன்னா ஃபாக்ஸ் கீழே வந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு போகுது. அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷிவ், ரஜத் அண்ட் ஃபைசு. இவங்க 3 பேரையும் தான் கூட்டிட்டு போகுது. அஃப்கோர்ஸ் இவங்க 3 பேர் தான் அந்த பில்லரை தாங்கி பிடிச்சிட்டு நின்று இருந்தாங்க இல்லையா. சோ அவங்க 3 பேரையும் மேல கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போயிட்டு லயன் சொல்றாரு உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. சோ உங்களுக்கு 3 என்வலப் தரேன். சோ இந்த என்வலப்ல நீங்க எதனாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லயன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்வலப்ல பாத்தீங்கன்னா 2 lakhs ஃபேன்ஸோட மணி பாட்ல ஆட் ஆகும். அதோட பாத்தீங்கன்னா 2 எவிக்ஷன் கொடுக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து ஃபைசோ ஓபன் பண்றாரு. ஃபைசோ ஓபன் பண்ற என்வலப்ல 4 எவிக்ஷன் பாஸ் கொடுக்கலாம் அண்ட் 4 lakhs ஃபேன்ஸோட மணி பாட்ல ஆட் ஆகும்னு சொல்லிட்டு. அடுத்து ஷிவ்க்கு ஓபன் பண்றாரு. அந்த ஷிவோட என்வலப்ல என்ன இருந்ததுன்னா 6 பேரை வந்து எவிக்ட் பண்ணலாம் அண்ட் 6 lakhs ஃபேன்ஸோட மணி பாட்ல ஆட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே ரஜத் சொல்லிட்டாரு ஓகே இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் நாங்க எடுக்கிறோம், 6 lakhs ஈஸியா இருக்கும், 2 அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு பிரிச்சுப்போம். 3 பேருக்கும் 2 எவிக்ஷன், அப்புறம் ஃபேன்ஸோட மணி பாட்ல 6 lakhs ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் அதை எடுத்துக்கிறாரு, சூஸ் பண்றாரு. ஸோ இந்த டாஸ்க் இந்த அட்வான்டேஜை பார்த்து வெளியில யாருக்குமே ஹாப்பியா இல்லை. ஏன்னா யாரை தூக்குவாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. ரஜத் வந்து சொல்ல முடியாது. அர்ச்சனா அண்ட் மனிஷாக்கெல்லாம் ரொம்பவே பயமா இருந்தது. முக்கியமா அர்ச்சனாக்கு என்னதான் தூக்க போறாங்க அப்படின்னு உட்கார்ந்துருந்தாங்க. அதே மாதிரி தான் ஊர்வஷி, ரித்தி எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு தான் உட்கார்ந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்ல வீக் இல்லையா, ஸோ நம்மள வந்து தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்தது. அண்ட் ஃபைசுவுமே பார்த்த உடனே ஊர்வஷி நான் உங்களை தான் தூக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இல்ல ஊர்வஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஃபைசு சொல்லிடுறாரு. ஊர்வஷியும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைசு தன்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் அருஷியை தூக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அருஷிக்கு பயங்கர ஷாக்கு. நான் வந்து ஃபைசுவோட நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருந்தேன், இப்படி வந்து என்ன தூக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது ஃபைசு ரீசன் சொல்றது என்னன்னா இந்த எக்ஸிட் ஆர்டர் நான் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து என்னோட பிரதர்ஸ்க்காக, அத்னான் அண்ட் ஃபைஸ் இவங்க 2 பேர் போனதுக்கு பிரின்ஸ் தான் காரணம். ஸோ பிரின்ஸுக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேன்றதை அவர் உணரணும். ஸோ தட் அவருடைய ரைட் ஹேண்டான அருஷியை வந்து நான் அனுப்புறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருஷியை வந்துட்டு வெளியில அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரஜத் பாத்தீங்கன்னா நான் ஹமிதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் அமிதுக்கு எக்ஸிட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு காரணம் ஸ்ருதிகாவை பத்தி நான் பிரின்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்ருதிகா தான் என்னோட ப்ரையாரிட்டி, அவங்கள மட்டும் டேஞ்சர் ஜோன்ல போடக்கூடாது. பட் ஸ்டில் வந்து அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் கேட்டும் வந்து பிரின்ஸ் அமித் கிட்ட சொல்லி அமித் வந்து ஸ்ருதிகாவை டேஞ்சர் ஜோன்ல போட்டாங்க. அதனால பிரின்ஸுக்கு வந்து அந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியணும். அதனால பிரின்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளை வந்து நான் டேஞ்சர் ஜோன்ல போடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் அப்படி பார்த்தா யூவிகாவை தான் போடணும். ஆனா யூவிகாவுக்கும் எனக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு, அதனால யூவிகா பிபியை நான் போட மாட்டேன். அதுக்கு பதிலா நான் ஹமிதை போடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் வந்து ஹமித டேஞ்சர் ஜோன்ல போடுறாரு. அதை கேட்ட உடனே ஷிவ் வந்து நீ இப்படி பண்ணனா நான் வந்து கட்டாரியா அண்ட் லக்ஷய் இவங்க 2 பேரையுமே வந்து டேஞ்சர் ஜோன்ல போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கட்டாரியா சொல்றாரு அஃப்கோர்ஸ் இவங்க வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் எல்லாம் தூக்குனாங்கன்னா எங்க 2 பேர் மேல கை வைப்பாங்கன்றது வந்து ரஜத்துக்கும் ஃபைஸுக்கும் தெரியாதா? தெரிஞ்சே தான் பண்றாங்க. கொஞ்சமாவது மூளையோட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைசு அண்ட் ரஜத் வந்து பரவாயில்ல லக்ஷய் கட்டாரியா போனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து இவங்கெல்லாம் போகணும் ஹமித் அண்ட் அருஷி பிரின்ஸுக்கு பிடிச்ச ஆட்கள்லாம் போய் பிரின்ஸ் வந்து நிராயுத பாணியா நிக்கணும் அப்படின்றது தான் ரஜத் அண்ட் ஃபைஸோட ஆசையா இருக்கு. யூவிகா வேற ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க ரஜத் வந்து என்ன வந்து டேஞ்சர் ஜோன்ல போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபைஸும் வந்து யூவிகா நேமா எடுக்கிறாங்க. அப்ப கூட ரஜத் வந்து ஐயோ போடாத அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா அவர் தான் வந்துட்டு ஃபைஸுவோட தொடையில எழுதி காமிச்சிருக்காரு நீ வந்து யூவிகாவை நேம் எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவர் யூவிகா நேமையும் எடுக்கிறாரு. ஸோ யூவிகாவை வந்து நான் டேஞ்சர் ஜோன்ல போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ரஜத் வந்து ஓவர் ஆக்டிங் வேற ஐயோ நீ போடாத குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களா அந்த கதையா தான் ரஜத் பண்ணிட்டு இருந்தாரு. யூவிகாவும் ஒரு எவிக்ஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் ஸோ மொத்தமா இந்த 6 பேரும் வந்து எவிக்ட் ஆகுறாங்க. கடைசியா வந்துட்டு ரஜத் வந்து நான் சிவத்தை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிவத் வந்து பிரின்ஸோட ரைட் ஹேண்டு. ஸோ நான் 2 ஹேண்டையும் கட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹமித் அண்ட் சிவத் இவங்க 2 பேரும் டேஞ்சர் ஜோன்ல போடுறேன்னு சொல்றாரு. ஸோ எஸ் பிரின்ஸுக்கு வந்துட்டு இருந்த ஃபேவரட் பீப்புள்லாம் வெளியில போறாங்க. அருஷி, ஹமித், சிவத், அப்புறம் வந்துட்டு யுவிகா எல்லாம் பிரின்ஸ்க்கு ஃபேவரட். அப்புறம் பாத்தீங்களா கட்டாரியா அண்ட் லக்ஷய் இவங்களும் போறாங்க. ஸோ சிவத்துமே கேட்கிறாரு பிரின்ஸை பிடிக்காது பிரின்ஸுக்காக இதை பண்றோம் அப்படின்னா நீங்க பிரின்ஸை தானே டேஞ்சர் ஜோன்ல போடணும் எதுக்காக எங்களெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல போடுறீங்க அப்படின்னு அவர் கேமரா ரூம்ல பேசுறாரு. நியாயமான கேள்விதான். எங்களுக்கும் இதே கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருந்தது. ஆனா தெரியல அவங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்ட் இருக்கு. கேட்டா வந்து பிரின்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா வந்து சேனலே சொல்லியிருக்கோ என்னமோ தெரியல. என்ன ஆனாலும் வந்து பிரின்ஸை மட்டும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ என்னமோ தெரியல. இதனோட பிரின்ஸ் ஓடி வந்து நீ ரஜத் நேம் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரஜத் நேம் வந்து எக்ஸிட் ஆர்டர்ல போடு அப்படின்ற மாதிரி ஷிவ் கிட்ட சொல்றாரு. ஆனா ஷிவ் வந்து இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் ஷிவ் வந்து ரஜத்தோட நேம் எடுத்தாருன்னா ரஜத் வந்து ஷிவோட நேம் எடுத்துருவாருன்னு நல்லாவே தெரியும். ஷிவ் வந்து நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க ஈகோக்காக ஷிவ் வந்து வெளியில போகணுமா? ஸோ அவர் வந்து ஸ்மார்ட் மூவ் தான் பண்ணாருங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து எக்ஸிட் ஆகி வெளியில போயிட்டாங்க. அர்ச்சனா மனிஷாலாம் இது நடுவில் நாங்க தப்பிச்சிட்டோம்னு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இது நடுவில் ஃபைஸோ யூவிகாவை நாமினேட் பண்ணும்பொழுது ரிதி வேற கீழே இருந்து கத்திட்டு இருந்தாங்க. நான் திரும்பி ரீதிங்க் பண்ணுன்னு சொல்லும் போது ஃபைஸோ சொன்னாரு அப்போ 3 நேம போட்டுமா அப்படின்னு. ரிதி ஐயோ அப்படின்னா வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஃபன்னா இருந்தது. அந்த பாட்டுலாம் வந்து ரொம்ப சிரிப்பு தான் வந்தது. ஸோ எஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேர் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ மொத்தத்துல ரஜத் வந்து ஸ்ருதிகாவுடைய எவிக்ஷனுக்காக ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி தான் இருந்தது நேத்து எபிசோட் பாக்குறதுக்கு. ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இதை வந்து ரஜத்தோட சூப்பர் மூவ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. கிருஷ்ணா, நேஹல் எல்லாருமே வந்து ரஜத்தை பாராட்டினாங்க. அண்ட் ரொம்ப நேரத்துக்கு பிரின்ஸ் வந்து ரஜத்தை திட்டிகிட்டே இருந்தாரு. அது வந்து ஆஃப்கோர்ஸ் யூவிகா, அருஷி இவங்கெல்லாம் போயிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த கோவத்தில் வந்து பிரின்ஸ் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு. ஏன் 5 பேர் போயிட்டு திரும்பி வந்தாங்களே பிரின்ஸோட ஆட்கள், அப்பெல்லாம் யாருமே எதுவுமே பேசல. இப்ப மட்டும் வந்துட்டு ரஜத் வந்து ஒரு 4 பேரை பிரின்ஸ் டீம் ஆளுங்களை அமிச்சிட்டாருன்னு பிரின்ஸ் இவ்வளவு கொதிக்கிறாரு. இதே சான்ஸ் வந்து பிரின்ஸுக்கு கிடைச்சிருந்தா பிரின்ஸ் சும்மாவை விட்டுருப்பாரு. ரஜத் டீம் மொத்தத்தையுமே காலி பண்ணி அமிச்சிருப்பாரு. எல்லாரையும் ஒட்டு மொத்தமா வந்து காலி பண்ணி எவிக்ட் பண்ணி அமிச்சிருப்பாரு பிரின்ஸ். நல்ல வேளை பிரின்ஸ்க்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டட் விஷயம் நேற்று எபிசோட்ல நடந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.